அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். P.G வளாகத்தில் இருக்கும் அத்தனை குடியிருப்பு மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த P.G என்ற வளாகத்தில் இது வலம்புரி விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. P.G என்ற வளாகத்தில் இருக்கும் அத்தனை பக்த கோடிகளும், அந்த குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் அந்த வலம்புரி விநாயகரை வலம் வந்து வளங்கள் நிறைய பெறுவீர்கள் என்று உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த P.G வளாகத்தில் என்னுடைய மகள் பிரியா பிரசன்னா என்பவர்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு டெய்லி மாலை நேரத்தில் பகவானுக்கு பாடல்களை சமர்ப்பித்து அந்த மாதர்களுடன் ஒன்று சேர்ந்து அந்த தெய்வீக ஒரு கலை உணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சாதாரணமாக இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பஜனை செஞ்சு இந்த மார்கழி மாதம் கடைசியில் 29 அந்த நாளில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கா. சொன்னோன்னே அங்கே இருக்க மாதர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்யலாம்ப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணோன்னே அந்த வளாகத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. எல்லாருமே அதே அந்த இன்ஸ்டண்ட்டில் பேசின பேச்சில் மொத்த பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை 2021 ரொம்ப விமர்சனையாக பண்ணாங்க. எதிர்பார்க்காத விஷயம் இதெல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒத்துமையாக சேர்ந்து அந்த விஷயத்தை, அந்த திருக்கல்யாண வைபவத்தை செஞ்சது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதாவது எத்தனையோ திருக்கோயில்களில் திருக்கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குடியிருப்பில் பண்ணுறாங்கனாக்கா சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் எந்தவித முன்னெச்சரிக்கையோ முன் ஏற்பாடோ கிடையாது. எல்லாமே அந்த வலம்புரி விநாயகரை வணங்கி அந்த கிருஷ்ண பகவானும் ஆண்டாளும் அந்த இடத்துல அந்த திருக்கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குடியிருப்பில் இருக்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அந்த திருக்கல்யாணத்துக்கு நாங்கள் செய்கிறோமா அப்படின்னு முன்னுக்கு வந்தாங்க. இது முதல்ல ஆண்டாளை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர், பெண் ஆழ்வார். அவங்க 11 பேர் ஆண். ஒரே ஒரு அம்மா ஆண்டாள். அவங்க கண்ணனையே தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு அவங்க கண்ணனையே நினச்சி கண்ணன் தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய விரதத்தை மேற்கொண்டாங்க. அது நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி மையிட்டெழுத்தோ மலரிட்டு நாமடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றெந்தும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யமார் எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போவே ஒரு காதல், அதை கண்ணன் மீது ஒரு காதல் அவங்களுக்கு. அதாவது கண்ணன் மேலே காதல் வந்தது காரணம் என்னன்னாக்கா, கண்ணன்கிட்ட இருந்த குணங்கள் அவங்கள ஈர்த்து அவனையே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் பெற்றெடுத்த அந்த ஆண்டாள் அந்த திருக்கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அப்படி செஞ்ச அந்த தேவலோகத்தில் நடந்த அந்த தேவர்கள் கல்யாணம் இந்த 2021 P.G என்ற வளாகத்தில் நடந்ததுனாக்கா அந்த வளாகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள். இன்னும் வர தலைமுறைகளெல்லாம் அவங்க செல்வ செழிப்போட எல்லாவித ஆரோக்கியமும் பெற்று நல்லா வருவாங்கன்றது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தது அந்த நாள். அப்புறமா ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம செஞ்சிடலாம் அந்த கல்யாணம் அப்படின்ட்டு ஆண்டாளுடைய அனுகிரகத்தில். ஆனால் அங்கே விநாயகர் மட்டும்தான் இருக்கிறார், வலம்புரி விநாயகர். அவருக்கு ஒரு உற்சவமூர்த்தியும் கிடையாது. சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு என் பொண்ணு சொன்னதுக்காக, அம்மா நீங்கள் அங்கேயும் பண்ணி வைங்கம்மா அப்படின்றா. நான் வீட்லேயும் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பட்டாபுரம் சோழன் நகரில் பாண்டியன் தெருவில் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டும் நான் பண்ணிட்டுருக்கேன். சரி, குழந்தை சொல்லிட்டா மற்ற பக்தர்கள் எல்லாம் இவ்வளோ ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு எப்படிம்மா பண்ணுறது சிலை இல்லாமல் அப்படின்னு அவங்க டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வீட்லேயே நான் திருவிளக்கில் தான் ஆண்டாளை பண்ணி வச்சு பூஜித்து வருகின்றேன். சரிம்மா 2 குத்து விளக்கு எடுத்துகிட்டு வாம்மா, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 குத்து விளக்குலேயே கிருஷ்ணரையும் ஆண்டாளையும் சாட்சாத்து அப்படியே பண்ணி அவங்களுக்கு எல்லாமே இந்த நகையெல்லாம் பூட்டி, அதாவது அலங்கார பிரியர் அல்லவா கிருஷ்ணர், அதனால் நிறைய நகையெல்லாம் போட்டு ஆண்டாள் கொண்டை போட்டு ஆண்டாளுக்கு கையில் கிளியை கொடுத்து அழகாக பண்ணி எங்கள் வீட்டில் தான் நான் பண்ணேன்.
அதை வந்து பீடாட்சியில் இருக்க பக்தர்கள் வந்து சாதாரணமான விஷயமாக அவங்க நினைக்கல. அதை வந்து உண்மையான ஒரு அன்போடு அதை வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு காரில் வந்து அந்த அந்த 2 பேரையும் பொண்ணு மணமக்களை வந்து அழைச்சிட்டு பீடாட்சிக்கு போய் ஆரத்தி எடுத்து ஆரம்பம் பண்ணோம். அங்கே வந்து பண்ண குருக்கள் வந்து ரொம்ப அழகாக நிதானமாக பண்ணார். ரொம்ப அழகாக அந்த திருவிளக்கில் பண்ணியிருக்கீங்களா மாமின்னு என்னை கேட்டார். ஆமாம் அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அன்றைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எல்லாமே வருஷத்தட்டிலேருந்து எல்லாமே நம்ம எப்படி செய்வோம் கல்யாணம் அதே மாதிரி அந்த பீடாட்சியில் இருக்கவங்க மொத்த பேரும் வந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாமே அந்த கல்யாண விஷயங்கள்லாம் ரொம்ப சீரும் சிறப்பமாக செஞ்சாங்க அந்த வருஷம். பண்ணிவிட்டு அந்த குருக்கள் வந்து அதாவது மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலம்புரி விநாயகர் கோயில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தான். ஆனால் அவர் உட்கார்ந்த இடம் வந்து யமுனா நதிக்கரையில் வந்து மூங்கில் காற்றோடு இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து அழகாக மூங்கில் மரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த திருக்கல்யாணத்தை பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறமா அந்த குருக்கள் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டு அந்த கடைசியில் இந்த மாலை மாற்றல் அந்த பாட்டை அவர் வந்து அந்த குருக்கள் வந்து ரொம்ப சிரமப்படலை. ஆனால் சிரமப்பட்டு தான் வலம் வரணும். அதாவது அந்த நாகம் வந்து இந்த மாலை எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு கொண்டு வந்து கொடுக்குதான். அது மாதிரி நாகம் மாதிரியே அவர் அப்படியே 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 உருண்டு உருண்டு வந்து இந்த மாலையை எடுத்துகிட்டு வருவார். அதுக்கடுத்தது ஆஞ்சநேயர் வந்து மாலையை குதித்து அழகாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த காட்சிகள்லாம் நான் இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த திருக்கல்யாணம் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் பீடாட்சியில் 5 வருடங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடித்த 6வது வருஷத்தை அவங்க தொட்டுட்டாங்க வெற்றிகரமாக. இந்த திருக்கல்யாணம் வந்து 6 ஆண்டுகள் அல்ல, 60 இல்லை 600 ஆண்டுகளும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த வளாகம் நல்ல ஒரு வளர்ச்சியோடு நல்ல செழுமையாக வளர வேண்டும். அந்த ஆண்டாள் கண்ணனுடைய பெருமைகளும் அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு படிப்போடு பக்தியும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எல்லாருமே இந்த விஷயங்களில் வந்து யாருமே தோல்வி அடையக்கூடாது. நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தானே பண்ண போகிறோம் பகவானுக்கு. அது நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. கோயிலெல்லாம் போய் பார்க்கலாம், ஆனால் நம்ம தூரமாக தான் இருந்து பார்ப்போம். ஆனால் நம்ம கண் கூட நம்ம கிட்ட நம்ம நகரில் நம்ம தெய்வங்களுக்கு வந்து கல்யாணம் செய்கிறோன்னாக்கா சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த பகவானுடைய பெருமைகளெல்லாம் எல்லா உலகம் ஃபுல்லாக பரப்பணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு காட்டினீங்கனாக்கா இந்த திருக்கல்யாணம் செய்வதனால எவ்வளோ நன்மைகள் அடைவேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கோதை என்பவள் ஞானத்தில் சிறந்தவள், பக்தியில் சிறந்தவள், வாக்கு சொல்லிலிருந்து ரொம்ப சிறந்தவள். தன் மாலையை சூடி கிருஷ்ணருக்கு போட்டா. அந்த மாலை என்பது சொல்வாக்கு நிறைந்தது என்று சொல்வார்கள். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆக இந்த கோதை நாச்சியார் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அதாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லை, கேட்ட வரங்களை கொடுப்பவர் கிருஷ்ணர். ஆக இன்னும் குழந்தை இல்லையா, குழந்தை கிடைக்கும். அப்படி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்லா படிக்கும். நல்லா படித்த குழந்தை உத்தியோகத்துக்கு போகும். உத்தியோகம் போகிற குழந்தை நல்ல திருமணம் நடக்கும். இப்படி வந்து அவள் சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கக்கூடிய அந்த ஆண்டாள் கல்யாணத்தை வந்து நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சுருக்கீங்கனாக்கா அது ரொம்ப இந்த வருஷத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அனைவரும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நடத்தணும். இந்த நடத்துறதுனால இந்த கல்யாணத்தில் நீங்கள் அனைவருமே வந்து ஈடுபட்டு செய்ய நிறைய உங்களுக்கு இது அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேரும். அதாவது ஒரு இன்றைக்கி போடுற டெபாசிட் தான் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வரும். அது அமௌண்ட்டு. இது அப்படி கிடையாது. நீங்கள் செய்கின்ற இந்த தெய்வீக செயல்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை போய் சேரும். ஆக உங்கள் பிள்ளைகளோடு நீங்களும் ஒட்டுமொத்தமாக அந்த வளாகத்தில் ஒன்று திரண்டு இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை மேலும் மேலும் சிறக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.